ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சுதர்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம கிட் சீரீஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு கிட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் கிட் அஸ் வெல் அஸ் இன் ரியல் டைம் அண்ட் ஆல்சோ ஃபார் த இன்டர்வியூஸ். ஓகேவா? பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்ல கொஷின் கேட்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிரான்ச்சிங்னா என்ன? எதுக்கு இது நீடட்? இதனால வந்து என்ன பெனிஃபிட்ன்றதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம யூசுவலா வந்து எந்த ரெபாசிட்டரி நம்ம கிட்ல கிரியேட் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி a மாஸ்டர் ரெபாசிட்டரி, ரைட்? ஒரு மாஸ்டர் ரெபாசிட்டரி ஆர் மெயின் ரெபாசிட்டரி, மெயின் பிரான்ச், மாஸ்டர் பிரான்ச், இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்டர் பிரான்ச் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மாஸ்டர் பிரான்ச் வந்து லைக் நீங்கள் சேஞ்சஸை சேஃபாக பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ இதை நம்பி உங்களோட என்டையர் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, உங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏதாச்சும் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, ஒரு கோடு வந்து ஒரு தப்பான சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இட் வில் நாட் ஒர்க் அஸ் எக்ஸ்பெக்டட். அது வந்துட்டு டவுன் ஆகலாம், இல்லை எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பிரான்ச்சை மட்டும் நம்பி வந்து நம்ம என்டையர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு தான் வந்து வி நீட் டு கோ ஃபார் த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி மெயின் பிரான்ச்சை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ ஃபீச்சர் பிரான்ச். இப்போ வந்து நான் வந்து ஃபீச்சர்ஸ் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஒரு புது அப்டேட்ஸ் பண்ண போகிறேன் என் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் ஃபீச்சர் பிரான்ச். ஸோ ஃபீச்சர் பிரான்ச்சில் வந்துட்டு யூ கேன் டூ த சேஞ்சஸ். இது வந்து இந்த இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்ததாக இருக்கும் அந்த பிரான்ச்சு. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் சேஃபாக சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இதை ஒர்க் ஆச்சுன்னா தென் யூ ரிவர்ட் பேக் இட் டு மாஸ்டர். அதாவது மர்ஜ் பண்ணிக்கலாம் மாஸ்டருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து மந்த்லி ரிலீசஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, பேட்ச் அப்டேட்ஸு இல்லை அப்ளிகேஷன் அப்டேட்ஸ் எனிதிங். ஸோ ரிலீஸில் வந்து நீங்கள் சேஃபாக வந்துட்டு அந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் அகெயின் மர்ஜ் இட் பேக் டு மாஸ்டர். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட மாஸ்டர் நீங்கள் டேமேஜ் பண்ணாத மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து ஐசோலேட்டடாக பிரான்ச்சஸ் வச்சு அதுலேயே நீங்கள் வந்து ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மாஸ்டர் ஆர் ட்ரங்க் பேஸ்ட் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, ரெண்டுமே சம்டைம்ஸ் வந்து ட்ரங்க்லேயுமே வந்து மெயின் அண்ட் மாஸ்டர்ன்றதை வந்துட்டு பாயிண்ட் பண்ணுவாங்க. என்ன, இப்போ லேட்டஸ்டாக தான் அது இருக்குது. ஸோ இப்போ லாங் லீவ்டு ஃபீச்சர் பிரான்ச் வந்து மாஸ்டர்னு சொல்லிக்கலாம். ஒரு பிரான்ச் வந்து நான் இமிடியட்டாக உடனே உடனே நான் மாஸ்டர் கமிட் பண்ண மாட்டேன். இது வந்துட்டு லைக் அந்த ஃபீச்சர்லேயே வச்சிருக்க போகிறேன். 3 மாசமோ இல்லை 4 மாசமோ இல்லை ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் வந்து ஃபைனலாக மர்ஜ் பண்ணுறீங்கன்னா லெட் இட் பி எ நார்மல், அது வந்து நார்மல் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ட்ரங்க்கும் அது மாஸ்டர் அண்ட் மெயின் மாதிரி தான். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணுவேன், ஃப்ரீக்வெண்ட்டாக மாஸ்டரில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன்னா அது வந்து ட்ரங்க் பேஸ்ட். அதான் டிஃபரன்ஸு. ட்ரங்க் பேஸ்ட்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ், மாஸ்டர்ன்றது வந்துட்டு ஒரு லாங் லீவ்டு சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வில் கிரியேட் ஒன் மாஸ்டர் பிரான்ச், அது ஒரு சேஞ்சஸை நம்ம அப்டேட் பண்ணிட்டு தென் வில் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். தென் வில் கோ ஃபார் த அதர் பிரான்ச்சஸ். ஸோ டைப்ஸ் வந்து ரிமைனிங் திங்ஸ் வந்து ஃபீச்சர் பிரான்ச்னு இருக்கு, ரிலீஸ் பிரான்ச், ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச், பக் ஃபிக்ஸ், என்விரான்மெண்ட் பிரான்ச் அண்ட் கிட் ஃப்ளோ. நம்ம இது ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வில் ஒர்க் வித் மாஸ்டர். இட்ஸ் அ பிரைமரி பிரான்ச் and all the production related codes will be merged to master. ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது வந்து அதுக்கு பேர் ட்ரங்க் பேஸ்ட். ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். நியூ ரெபாசிட்டரி, கோ டு யுவர் GitHub, கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. ஸோ இங்கே வந்துட்டு லெட் அஸ் கிவ் த ரெபாசிட்டரி நேம் அஸ் பிரான்ச் டெமோ அப்படின்னு கொடுங்க. ப்ரைவேட் ரெபாசிட்டரி, லெட் அஸ் ஆட் அ ரீட்மி ஃபைல், கிரியேட் திஸ் ரெபாசிட்டரி. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் க்ளோன் திஸ், கோ டு யுவர் கிட் பேஷ், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். மேக் டைரக்டரி பிரான்ச்சிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கோ இன்சைட் த பிரான்ச்சிங் ஃபோல்டர் அண்ட் இதில் நான் வந்து அந்த பிரான்ச் டெமோவை க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்து க்ளோன் ஆயிருக்கும். ஸோ கோ இன்சைட் தட் பிரான்ச். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து மாஸ்டர் பிரான்ச் தான் வரும். ஓகேவா? கேன் கிவ் கிட் பிரான்ச் என்ற கமாண்ட் கொடுத்து யூ கேன் சி லோக்கலில் எல்லாமே வந்து ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் இருக்கும். அஃபினியே கொடுத்தீங்கன்னா ரிமோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் தான் வந்து இருக்கும், வேறு எந்த பிரான்ச்சும் நம்ம கிரியேட் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு
யூ கேன் கிரியேட் எனி எம்டி ஃபைல். சும்மா டச் நியூ டாட் பிஒய் அப்படின்ற பைத்தான் ஃபைல் சும்மா கிரியேட் பண்ணுறேன். ஸோ வாட் வில் டூ நெக்ஸ்ட், கிட் ஆட் டாட்ன்றது வந்து அந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்கிறதுனால நீங்கள் டாட் சொல்லிக்கலாம். தென் கிட் கமிட், ரைட்? கிட் கமிட் ஐஃபன்யம் ஜஸ்ட் சும்மா மாஸ்டர் கமிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக வாட் வில் டூ கிட் புஷ். ஓகே, ஸோ திஸ் வில் பி புஷ் டு யுவர் மாஸ்டர் பிரான்ச், ரைட்? ரெஃப்ரெஷ் இட். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வி கேன் ப்ளே வித் மாஸ்டர். ஸோ இப்போ சேஃபர் சைடு வந்து இந்த சேஞ்சஸ் வந்துட்டு நான் டேரெக்டாக திருப்பியும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டூ இட் ஃப்ரம் அ ஃபீச்சர் பிரான்ச். அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜிஒய் மோட்லேயுமே பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் அப்டேட் 1 எனி திங் யூ வாண்ட். இங்கே கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டரை காப்பி பண்ணி தான் அந்த கண்டென்ட் இங்கே இருக்கும். நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா யூனிட்டுக்கு, ஏன்னா அதை நம்ம மேனுவல் அங்கே பண்ணியிருக்கோம். யூனிட்டுக்கு கிட் புல் அந்த ஃபீச்சர் அப்டேட் ஒன்றுன்றது வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ யூ கேன் கிவ் லைக் கிட் பிரான்ச் ஐஃபன் ஆல் கொடுங்க. ஸோ அந்த ரிமோட்டில் நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச்சை காட்டுது. ஸோ இது வந்து நீங்கள் ரிமோட்டில் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு லோக்கலில் பிரான்ச் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ கேன் கிவ் அ கமாண்ட் லைக் கிட் செக் அவுட் ஐஃபன் பிரான்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபீச்சர் ஸ்லாஷ் அப்டேட் 2 அப்படின்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சும் கிரியேட் ஆகிடும். தென் அதில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிடுவீங்க. ஸோ யூ கேன் கிவ் லைக் கிட் பிரான்ச் ஐஃபன் ஏ. ஸோ யூ கேன் see this branch and you are in that current branch. நீங்கள் இந்த சிஎல்இல கிரியேட் பண்ண பிரான்ச்சில் தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நவ் let us work on something. இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. டிஃபால்ட்டாக அந்த நியூ டாட் பிஓ இருக்கும். பட் நான் அது என்ஹான்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஜஸ்ட் எக்கோ ஃபீச்சர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போகிற மாதிரி ஒரு ஃபைல். இது வந்துட்டு நியூ டாட் பிஒய் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து நியூ 2.py அப்படின்னு 2வது ஃபைல் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன் வித் சம் கண்டென்ட். ஓகே, இங்கே அடிஷனல் ஃபைல் பைத்தான் ஃபைல் இருக்கு விச் இஸ் நியூ 2.py. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா git add then same git commit சும்மா ஃபீச்சர் அப்டேட் அப்படின்னு கொடுங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக அதை புஷ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ எப்படி புஷ் பண்ணலாம்னா அதே git push கமாண்ட் தான். பட் இது வந்து லோக்கல் பிரான்ச்சு. இது அங்கே நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் லைக் ஆரிஜின். ஓகேவா? ஃபீச்சர் அப்படியே இந்த பிரான்ச்சோட பேர் ஃபீச்சர் ஸ்லாஷ் அப்டேட் 2. இப்போ வந்து யூ கேன் கோ ஹியர் ரெஃப்ரெஷ் திஸ். இங்கே வந்துட்டு அந்த அப்டேட் 2 வந்திருக்கும். அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த நியூ டாட் 2 இருக்கும். ஆனால் மாஸ்டரில் வந்து அந்த ஃபைல் இருக்காது. நம்ம மர்ஜ் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஃபீச்சர்ல இருந்து மாஸ்டருக்கு இப்போ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இப்போ சேஃப் தான் இது நான் மாஸ்டரில் மர்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து அப்படியே மாஸ்டருக்கு செக் அவுட் ஆகுங்க. ஸ்விட்சிங் டு மாஸ்டர் நவ். ஓகேவா? இப்போ நம்ம மாஸ்டருக்கு வந்து மூவ் ஆயிட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கிட் மர்ஜ் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபீச்சர் அப்டேட் 2 கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே மர்ஜ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பை டிஃபால்ட்டாக மாஸ்டரில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கிட் புஷ் பண்ணுங்க. அந்த சேஞ்சஸ் வந்து மாஸ்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ கேன் ப்ளே வித் ஃபீச்சர் பிரான்ச்சிங். ஸோ ஃபீச்சர்ஸ்ன்றது வந்து எனி அப்டேட்ஸ் டு யுவர் அப்ளிகேஷன் அது ஒர்க் பண்ணி சேஃபாக இருக்குன்னா நீங்கள் ஃபைனலாக மாஸ்டருக்கு மூவ் பண்ணி ப்ரொடக்ஷன் ரெடியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஒர்க் வித் ஃபீச்சர் பிரான்ச்சிங் அண்ட் ஃபைனலி யூ கேன் மர்ஜ் இட் பேக் டு மாஸ்டர். ஸோ ரிலீஸ் பிரான்ச்சிங்கிறது என்னன்னா எப்பயுமே வந்து எனி ஐடி என்வரான்மெண்ட்ல வந்து மந்த்லி ரிலீசஸ் இல்லை வீக்லி ரிலீசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஓஎஸ் பேச்சஸாக இருக்கலாம்,
இல்ல வந்து அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 டேக் பண்ணி நம்ம வெர்ஷனிங்ன்றது கூட லாஸ்ட் செஷன் பார்த்துருப்போம்ல. இந்த மாரி டேக்ஸ் பண்ணி கூட அவங்க புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆம் இன்னோவேஷன்ஸ் அதெல்லாம் ஃபீச்சர் பிரான்ச். பட் இந்த ரிலீஸஸ் இருக்கும்ல, வெர்ஷன் ரிலீஸஸ், அப்கிரேட்ஸ்லாம் அதெல்லாமே வந்து யூ கேன் கீப் இட் இன் ரிலீஸ் பிரான்ச்சிங். ஸோ இந்த மாரி நீங்க நேமிங்ஸ் ப்ராப்பரா வச்சீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். எந்த பர்ப்பஸ்க்கு எந்த பிரான்ச் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஸோ ரிலீஸ் பிரான்ச்சஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாரி வந்து மந்த்லி அப்டேட்ஸ், வீக்லி அப்டேட்ஸ் இந்த மாரி குயிக் ரிலீஸஸ் பண்றதுக்கு தேவைப்படும். சரியா? ஓகே. ஸோ சேம் லைக் திஸ். வி ஆர் கோயிங் டூ கிரியேட் ஒன் ரிலீஸ் பிரான்ச். மாஸ்டர் இருந்தே கிரியேட் பண்ணலாம். git checkout and branch release ஸ்லாஷ் சும்மா வெர்ஷன் 1.0ன்னு அந்த பேரே வெர்ஷன் 1.0 நினைக்கிறேன் அந்த ரிலீஸ்க்கு பேரு. ஸோ செக் அவுட் ஆயிடும். இங்க ஜஸ்ட் நான் வந்து ஒரு கண்டென்ட் எக்கோ பண்றேன். என்னன்னா வெர்ஷன் 1.0 அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்துட்டு நான் வெர்ஷன் டாட் டெக்ஸ்ட்ல வைக்கிறேன். ரீடாக்ட் பண்ணி அதில் அப்பன் பண்ணி அதில் போட்டுறேன். தென் வாட் யூ வில் டூ லைக் git add. ஓகே. தென் or else அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும்னா யூ கேன் கிவ் லைக் git add space version டாட் txt. தென் git commit -m. நான் சும்மா நியூ வெர்ஷன் அப்படின்ற கண்டென்ட் நான் இங்கே டைப் பண்ணுறேன். தென் அப்படியே நீங்கள் புஷ் பண்ண வேண்டியதுதான். ஸோ git push origin அப்படியே அந்த பிரான்ச் நேம் ரிலீஸ் ஸ்லாஷ் வெர்ஷன் 1.0. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு யூ கேன் நவ் ரெஃப்ரெஷ் அண்ட் செக். யூ கேன் see the ரிலீஸ் 1.0 இங்கே வந்திருக்கும் வித் த கண்டென்ட் வெர்ஷன் டாட் txt. சரியா? எல்லாமே சேர்ந்து நம்ம இங்கே மொத்தமாக புஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து வெறும் கெட் ஆட் பண்ணும்போது இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. அப்புறம் சேம் திங் தான் இது. ரிலீஸ் பர்ஃபெக்டாக இருக்கு, நான் மாஸ்டர் ஒரு காப்பி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் யூ கேன் டூ லைக் கெட் செக் அவுட் மாஸ்டர். தென் சேம் git merge ரிலீஸ் ஸ்லாஷ் வெர்ஷன் 1.0. அதை மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டருக்கு அதை மர்ஜ் ஆகிடும். தென் git push இந்த வெர்ஷன் டாட் txt மாஸ்டரில் ஒரு காப்பி போயிடும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ரெஃப்ரெஷ் இட் யூ கேன் see that எனக்கு அது சேஃபாக இருக்குது, ரிலீஸும் சேஃபாக இருக்குது. நான் அதோட மர்ஜ் பண்ணிக்கிறனால நீங்கள் பண்ணிக்கலாம். இது இட்ஸ் அப் டு யுவர் ப்ராஜெக்ட். சரியா? ஸோ ஃபைனலி இந்த ரிலீசஸை வந்து நான் இப்போ பாருங்க டேக்ஸ் எதுவும் இல்லை பாருங்க. ஸோ ரிலீசஸ்னா அதை ப்ராப்பராக டேக் பண்ணினா இன்னும் பெட்டரு. ஸோ டேக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன் பார்த்தது தான் கிட் டேக் -a அப்படின்னு கொடுத்துட்டு வெர்ஷன் 1.0 நான் டேக் பண்ண போகிறேன். -மெசேஜ் இங்கே வந்துட்டு அப்படியே ரிலீஸ் வெர்ஷன் மீனிங்ஃபுல்லாக வைங்க 1.0 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிட் புஷ் ஆரிஜின் வெர்ஷன் 1.0. ஸோ இப்போ நீங்கள் இதை டேக்கும் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ரிவர்ட் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேக்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரிவர்ட் பண்ணுறதுலாம் நான் ப்ரீவியஸ் செஷனில் எடுத்திருப்பேன். யூ கேன் ஹேவ் அ லுக் இன் மை ப்ரீவியஸ் செஷன் கிட் வீடியோ, இஸ் வெர்ஷனிங் வீடியோ. ஓகே. ஸோ ரிலீஸ் பார்த்துட்டோம் நம்ம. வாட் எல்ஸ் வி ஹேவ்? மெயின் பிரான்ச் ஃபீச்சர் பார்த்துட்டோம், ரிலீஸ் பார்த்துட்டோம், ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ ஹாட் ஃபிக்ஸ்லாம் வந்து எப்போனா பேர்ல இருக்கு பாருங்க, ஹாட் ஃபிக்ஸ். ஏதாச்சும் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்துட்டு ஒரு அவுட்டேஜ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகல, இல்லைன்னா அது என்ன காரணமானா இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கோடை வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அன்னைக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கும், 2 நாளைக்கு அப்புறம் ஸ்டெபிலிட்டி பத்தாம போயிருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இமிடியேட்டா வந்து அவங்க கோட வந்து சேஞ்ச் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப அந்த மாரி பண்ணும்போது வந்து தே ஷுட் ஹேவ் அ ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச். ஓகே. குயிக்கா அந்த பிரான்ச் கிரியேட் பண்ணி, அதுல வந்து அந்த பக்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உடனே வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மாஸ்டர்ல கமிட் பண்ணிடுவாங்க. ஓகே. இதுக்குன்னு தனியா ஏன் இந்த ஹாட் ஃபிக்ஸ்ன்னு நம்ம வைக்கணும் அப்டின்னா, இப்போ ஃபியூச்சர்ல வந்து இந்த அவுட்டேஜ் வந்ததுக்கான ரீசன்லாம் நம்ம சொல்லணும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டுக்காக இந்த மாரி ஒரு பக் ஒரு ஹாட் ஒரு இஷ்யூ இருந்தது. நான் வந்துட்டு இந்த ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச் மூலியமா அத வந்து ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க அது ஒரு ரெக்கார்ட மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக தான். ஸோ வில் கிரியேட் ஒன் ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச்.
இட் வில் பி சிமிலர் டு த ஃபீச்சர் பிரான்ச், பட் எமர்ஜென்சியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி செக் அவுட் ஐஃபன் பிரான்ச் ஹாட் ஃபிக்ஸ் ஸ்லாஷ் சும்மா கிரிட்டிக்கல் பக்குன்னு வைக்கிறேன். இந்த பிரான்ச் ஹாட் ஃபிக்ஸ் கிரிட்டிக்கல் பக். இங்கே வந்துட்டு நீங்கள் சும்மா ஒரு டச் ஒரு பக் ஃபிக்ஸ் ஃபைல் ஏதோ ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்களேன், பக் ஃபிக்ஸ் ஃபைல் நான் வைக்கிறேன் டச் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே வந்து யூ கேன் கிவ் கிட்டட். நான் இந்த பக் ஃபிக்ஸ் ஃபைல் மட்டும் நான் இதில் இது பண்ணுறேன். ஓகே, தென் கமிட் ஃபிக்ஸ்ட் பக் அப்படின்னு சும்மா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம அங்கே நான் சொன்னல உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு வேணும்னா நீங்கள் அங்கே புஷ் பண்ணி வைக்கலாம். இல்லை இது இமீடியட்டாக வந்து நான் வந்து மாஸ்டருக்கு வந்து ஒர்க் ஆகுது, நான் மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா தென் யா யூ கேன் டைரக்ட்லி செக் அவுட் டு மாஸ்டர். தென் git merge hotfix slash critical bug. தென் git push. ஏன்னா மாஸ்டர் இருக்கிறதுனால டேரக்டாக புஷ் பண்ணிக்கலாம். இந்த பக் ஃபிக்ஸ் ஃபைல் வந்து மாஸ்டருக்கு போகணும், அது வந்து பக் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகணும். ரெஃப்ரெஷ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ப்ளே வித் ஹாட் ஃபிக்ஸஸ். ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச்னு கேட்டாங்கன்னா எனி ப்ரொடக்ஷன் இஷ்யூ நான் வந்து ஒரு இமீடியட்டாக ஃபிக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாமே இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ யூஸ்வலாக டெவலப்பர்ஸ் தான் டெவலப் பண்ணுவாங்க. யார் பக்கை கண்டுபிடிக்க போகிறது? டெஸ்டர்ஸ் தான், கரெக்டாக டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ். அவங்க வந்து பக்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த பக்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாளைக்கு இன்கேஸ் வந்து டெஸ்டிங் டீம் வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு பிரான்ச்சிங் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சஸ். சரியா? இதுவும் அதே சேம் மெத்தட் தான். செக் அவுட் பண்ணி தென் ஃபைனலாக வந்து மாஸ்டரோட மர்ஜ் பண்ணிக்கலாம். ஆர் இன்கேஸ் நீடட் இல்லைன்னா இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் டீமுக்கு வந்து யூ கேன் இன்ஃபார்ம் தெம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பக் ஃபிக்ஸ் பிரான்ச்சஸ் ஆர். நவ் வில் சி அன் அவுட்புட் ஃபார் என்விரான்மெண்ட் பிரான்ச்சஸ். என்விரான்மெண்ட் பிரான்ச்சஸ்னா என்ன? எனி ரியல் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே வந்து எந்த ஒரு ரிலீஸையும் இல்லை எந்த ஒரு அப்டேட்டையும் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? அஸ் அ குட் டெவலப்பர் ஆர் டெவாப்ஸ் இன்ஜினியர் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் வாட் எவர், ஓகேவா, எல்லாருமே கோடை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் போயிட்டு ப்ரொடக்ஷனில் டேரெக்டாக நீங்கள் டெப்ளாய் பண்ண முடியாது. கரெக்டாக? ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லையும் இல்லை ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லையும். ஸோ நீங்கள் முதல்ல யூ வில் பி ஹேவிங் அ டெவ் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து யூ வில் பி ஹேவிங் ப்ரீ-ப்ராட் என்விரான்மெண்ட் ஆர் எல்ஸ் you'll have a QA environment, then you'll be having a pre-prod environment. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் QA டெஸ்ட் பண்ணி அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோ போகும். ஸோ இதுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா இதுக்கும் தனித்தனி பிரான்ச்சஸ் வச்சா இன்னும் ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ டெவலப் பண்ண சேஞ்சஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் போய் அது இதாகக்கூடாது. அப்புறம் QAல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு தனித்தனி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ எப்படி இதை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிள் தான். ஜஸ்ட் வி ஆர் ஆல்ரெடி இன் மாஸ்டர். git checkout -branch dev. அப்படியே இதே உடனே புஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிரான்ச்சஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ல நம்மளோட கோடை வந்து என்விரான்மெண்ட் வைஸ் வச்சு கடைசியில் ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுறது வந்து முக்கியம். ஸோ அப்புறம் வந்து git push origin dev. git checkout pre-prod. QA வேணாம், டேரெக்டாக ப்ரீ-ப்ராட் போகலாம். இதையும் டேரெக்டாக புஷ் பண்ணுறேங்க. அதே மாதிரி git checkout prod
then push it directly there. Okay, so இந்த branches வந்துட்டு it will be reflected here. So you can see it here. Dev, pre-prod, prod. ஓகேவா? Fine. So we can see this dev, pre-prod, prod here. ஏன்னா நம்ம அந்த ஆர்ஜின் வந்து டேரக்டா அங்க புஷ் பண்ணிட்டோம். எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெட் செக் அவுட் டு கெட் செக் அவுட் dev. Okay, now I'm in dev branch. Yeah, you can put some content inside. சும்மா touch dev file அப்படின்னு ஒரு கண்டென்ட் நான் இங்க வைக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. Git add, you can give this dev file name. Then commit. Dev commit. அப்படியே அதை புஷ் பண்ண வேண்டியதான். புஷ் ஆர்ஜின் dev. ஸோ டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. டெவ் ஃபைல்ன்றது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? எல்லாம் மாஸ்டரோட காப்பி இருக்கும். யூ கேன் இக்னோர் தட். சரி, இப்போ எனக்கு வந்து டெவ் வந்துட்டு நீங்க எல்லாம் செக் பண்றீங்க, ஒர்க் ஆகுதுன்னா தென் யூ நீட் டு மூவ் திஸ் கான்ஃபிகரேஷன் டு ப்ரீ ப்ரொடக்ஷன், ரைட்? ஸோ அதே சேம் கமாண்ட்ஸ் தான். ஸோ கிட் செக் அவுட் ப்ரீ ப்ராட். ஓகே, ஃபைன். தென் வாட் வில் டூ, அப்படியே மர்ஜ் பண்ண வேண்டியதான். கெட் மர்ஜ் டெவ், இங்கே மர்ஜ் ஆகிடும். அப்புறம் நீங்க அப்படியே வந்து புஷ் பண்ண வேண்டியதான். git push origin pre-prod. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து யூ கேன் சி இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் as well. ஏன்னா அங்கே சேஃபாக ரன் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த டெவ் ஃபைல் இங்கேயே புஷ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா எப்பயுமே டெவ்ல டெஸ்ட் பண்ணுறது இட் வில் ஒர்க் டில் ப்ரொடக்ஷன் அன்டில் யூ ஆர் டெஸ்டிங் இட் இன் த டெவ் என்வரான்மெண்ட் ப்ராப்பர்லி அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஃபைனலாக யா இஃப் யூ வாண்ட் டு மூவ் டு ப்ரொடக்ஷன் தென் வாட் எல்ஸ், சேம் திங் prod. கோயிங் டு மர்ஜ் டேட்டா கிட்ட இதை மர்ஜ் பண்ணி, ஏன்னா ப்ரீ ப்ராட்ல செக் பண்ணதை ப்ரீ ப்ராட் தான் மர்ஜ் பண்ணணும். ஓகே, அந்த 1 by 1 போகிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலி git push origin prod. Okay, so yeah, finally we can see that output in production environment, right? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்விரான்மெண்ட் பிரான்ச்சஸை ரியல் டைமில் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடைசியாக எனக்கு எல்லாமே ஓகேனா நீங்கள் மாஸ்டரை செக் அவுட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாஸ்டர் ஒரு காப்பி இருக்கிறது என்றைக்குமே நல்லது தான். பட் இட்ஸ் அப் டு யுவர் கம்பெனி லைக் வாட் தே ஆர் ஃபாலோவிங். பட் மெயின்டைனிங் த என்விரான்மெண்ட் பிரான்ச்சஸ் வில் பி வெரி சேஃபர் சைட் ஃபார் யூ. ஏன்னா இப்போ நாளைக்கு ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நான் டெவலில் வந்து ப்ராப்பராக நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து மூவ் பண்ணோம், இங்கெல்லாம் நாங்கள் கமிட்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக போய் ப்ரொடக்ஷனில் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணலைன்றதை வந்து நீங்கள் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஃபார் மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். த ஃபைனல் திங் வி ஆர் கோயிங் டு see is git flow. ஸோ git flow அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு it integrates all the branches together. Feature branches, release branches, hard fixes, bug fixes, main branches எல்லாத்தையுமே அது இன்டெகிரேட் பண்ணும். அது என்ன இது இன்டெகிரேட் பண்ணும், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see how it works first. Let me clean this. So git flow. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு மாஸ்டர் பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ மாஸ்டர் பிரான்ச்ல வந்து நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு சேஞ்சஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. வில் கால் இட் அஸ் மாஸ்டர் பிரான்ச். ஓகேவா? இப்போ இந்த மாஸ்டர்ல வந்து எப்பயுமே டைரக்டா சேஞ்சஸ் பண்ற ரிஸ்க் இல்லை. ஸோ இது வந்து ஒரு க்ளோன் மாதிரி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும். அது வந்து டெவலப் பிரான்ச்னு வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம டெவலப்பே பண்ண போறோம்.
ஃபைனலா மாஸ்டருக்கு வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப் பிரான்ச்னு ஒண்ணு இருக்கட்டும். அங்கேயும் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேவ் த சேம் சேஞ்சஸ். ரைட்? எனி சேஞ்சஸ் யூ ஆர் டூயிங் இட் வில் பி. ஸோ கிட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இங்க என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன வரும்? வில் பி ஹேவிங் ஃபீச்சர் பிரான்ச்சு, இல்ல ரிலீஸ் பிரான்ச்சஸ், இல்ல ஹார்ட் ஃபிக்ஸஸ் ஆர் பக் ஃபிக்ஸஸ். ஓகேவா? இவங்க எல்லாத்துலயும் நடக்கிற சேஞ்சஸ வந்து ஆட்டோமேட்டிக்கா கிட் ஃப்ளோ வந்து என்ன ஹெல்ப் பண்ணும்னா, உங்களோட டெவலப் பிரான்ச்ல கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? திருப்பி அதே மாரி உங்க ரிவிஷன் நடக்கிறதையே என்ன பண்ணும்னா, ஃபைனலா வந்து உங்க டெவலப் பிரான்ச்ல வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வில் கால் இட் அஸ் ஃபீச்சர் பிரான்ச். இது ரிலீஸ் பிரான்ச். அப்புறம் வந்து இது வந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்ன்னு இருக்கட்டுமே. இங்கேயும் நீங்க பண்ற சேஞ்சஸ் ஏதாவது பக் ஃபிக்ஸ் பண்ணா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க சொல்லாம டெவலப்ல போய் கமிட் ஆயிடும். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா, இப்போ வந்து இந்த மாரி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணாம, நீங்க நெறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி, ஒவ்வொன்னும் எதுக்குன்னே தெரியாம ஒரு குழப்பங்கள் வந்துரும். நீங்க கிட் ஃப்ளோ யூஸ் பண்ணீங்கன்னா வந்து, எல்லாமே வந்து இந்த கிட் ஃப்ளோவே இனிஷியேட் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரக்சர வந்து கிட் ஃப்ளோவே வந்து இனிஷியேட் பண்ணிட்டு, நீங்க எந்த பிரான்ச்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், ஏன்னா இவங்கலாம் டுகெதர் தே வில் வொர்க் டுகெதர். எல்லாமே டெவலப்ல போய் கமிட் ஆயிடும். நீங்க போய் டெவலப்ல போய் கமிட் பண்ணணும்ன்றது வராது. கடைசியில உங்களுக்கு எல்லாமே ஓகே. ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ்னா, நீங்க டெவலப்மென்ட்ல இருந்து மாஸ்டருக்கு கமிட் பண்ணிக்கலாம். அது ஃபைனலா பண்ணிக்கலாம். ஓகே. இவனோட குளோன் காப்பி வச்சு எல்லா ரிலீஸ் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து யூ கேன் மெர்ஜ் த சேஞ்சஸ் டூ மாஸ்டர். இதுதான் வந்து கிட் ஃப்ளோ. இந்த மாரி காம்ப்ளக்ஸா இருக்கிற ஒரு ஆர்க்கிடெக்சரு, ரொம்ப ரொம்ப நாள் பண்ண போற ப்ராஜெக்ட். ஆனா அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் ப்ராப்பரா இருக்கணும். எந்த இவங்க இதுல இது மாரி பேரலலா கூட வொர்க் பண்ணலாம். யார் எங்க வொர்க் பண்ணாலுமே கமிட்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா, டெவலப்மென்ட் பிரான்ச்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் பண்றதும் சரி, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டுக்கு வொர்க் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, கிட் ஃப்ளோன்றது அதுதான். ஸோ, விச் இன்டகிரேட்ஸ் ஆல் த பிரான்ச்சஸ் டுகெதர் டூ சால்வ் த காம்ப்ளெக்ஸிட்டி இன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ, அது எப்படி இப்ப நம்ம அந்த அவுட்புட்க்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அ கமாண்ட் லைன்ல வருதான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த டயகிராம், பிளாக் டயகிராம்க்கு ஏத்த மாதிரி. ஸோ, யூ கேன் ஸ்விட்ச் பேக் டூ மாஸ்டர். மாஸ்டருக்கு போயிடுங்க. ஓகே. ஸோ, நவ் வி ஆர் இன் மாஸ்டர். இங்க என்ன பண்ணுங்கன்னா, கிட் ஃப்ளோ இனிட் பண்ணுங்க. இனிஷியலைஸ் த கிட் ஃப்ளோ. இது வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண இப்போ நான் மெயின் பிரான்ச் வந்து கேட்குது. பேர் நீங்க என்ன வேணா குடுக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா மாஸ்டர் இருக்குல்ல, லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஜஸ்ட் கோ ஃபார் த டிஃபால்ட் மாஸ்டர். டெவலப்மென்ட் கேட்குது பாருங்க. நான் சொன்னேன்ல இந்த டெவலப் பிரான்ச். அடுத்து இது வந்து 2 எது எது நான் இதா வைக்கட்டும், நெக்ஸ்ட் ரிலீஸ் எது வைக்கட்டும்னு கேட்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து டிஃபால்ட் அதே இருந்துட்டு போட்டும். ஆ இல்லன்னா ஐ திங்க் வி கேன் அந்த இடத்துல வந்து அந்த டெவலப் வரணும். வில் டூ இட் அகைன். நம்ம டெவலப் பண்ணி குடுத்துடலாம். ஓகே. என்டர். So it is asking. So let me create one branch name develop branch. Develop. Checkout. Develop. Yeah. And again, I'm going back to master. I'll reinitialize this. Okay. So now the next release திருப்பியும் கேக்குது. Develop இருக்கட்டும். Enter. ஃபீச்சர் பிரான்ச். ஸோ ஃபீச்சர் பிரான்ச் வந்துட்டு இங்க ஃபில் ஆயிருக்கு. அத நான் லைட்டா பார்க்கல. ஸோ ஃபைன். இந்த ஃபில் ஆறது டிஃபால்ட்டா ஃபீச்சர் நேம்னு இருக்கட்டும். பக் ஃபிக்ஸ் ஸ்லாஷ் நேம் பக் ஃபிக்ஸ் பிரான்ச் கிரியேட் ஆகட்டும். ரிலீஸ் லெட் இட் பி ஹாட் ஃபிக்ஸ் ஃபைன். சப்போர்ட் ஃபைன். வெர்ஷன் டேக்ஸ் குடுக்கறதுனா குடுக்கலாம். இல்ல நீங்க யூ கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். தென் நான் டிஃபால்ட்டா வந்துட்டு இத சேவ் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் கேட்குது. ஃபைல் லொகேஷன். அது டிஃபால்ட்டா டாட் கிட் ஹூக்ஸ்லயே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிட் ஃப்ளோ வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இது வந்து இன்டகிரேட் பண்ணிடுச்சு. சேம் லைக் திஸ் டயகிராம். ஓகே, ஃபைன். ஸோ அந்த இடத்துல டெவலப் உங்களுக்கு வரல அப்படின்னா, கிரியேட் த பிரான்ச் அண்ட் மென்ஷன் த நேம் ஆர் இட் வில் ஆட்டோ பிக் ஃப்ரம் யுவர் பிரான்ச்சஸ். ஃபைன். இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றது இத? ஸோ வி இனிஷியேட்டட் திஸ் வித் கிட் ஃப்ளோ இனிட். நவ் கிட் ஃப்ளோ ஃபீச்சர் அப்படின்னு குடுத்துட்டு ஸ்டார்ட். என்ன ஃபீச்சர்? நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு லாகின் ஃபீச்சர் எனேபிள் பண்றேன். எனிதிங் நான் ஒரு லாகின் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு நேம் குடுக்குறேன் நான். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு ஃபீச்சர் லாகின் ஒரு பிரான்ச்ச கிரியேட் பண்ணிடும். ஓகே, நீங்க இத வொர்க் பண்ணுங்க. லாகின் இது பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்றேன், எக்கோ லாகின் டாட் லாகின் அப்படின்னு ஒரு ஃபைல வந்து லாகின் டாட்
பைத்தான் ஃபைலுக்கு வந்து நான் கிரியேட் பண்றேன். நான் லாகின் கோட் ரெடி பண்ண போறேன். அப்ளிகேஷன் லாகின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். என்டர். நவ் git add login.py. Now commit it. Git commit -m new login or something, whatever you want. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்ம அந்த git flow ஸ்டார்ட் பண்ணோம்ல, இப்போ அந்த git flow ஃபினிஷ் பண்ணணும். 3 கமாண்ட் தான். git flow init, git flow start, git flow finish. அதுதான் இங்க இன்வால்வ் ஆகும். இப்போ git flow ஃபினிஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கமிட்லாம் பண்ணிட்டேன். நவ் டூ git flow finish. இங்க பாருங்க. அப்படியே வந்து சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து மெர்ஜ் இன்டூ டெவலப்ன்னு வருது பாருங்க. ஆஸ் ஐ மென்ஷன்ட் இன் திஸ் டயகிராம், whatever you do, you don't need to merge it by yourself. It will be automatically get merged to the develop. ஓகேவா? ஸோ இதே மாரி வந்து நீங்க வேற இதுலயே வொர்க் பண்றீங்க. இப்ப ரிலீஸ்ல வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேன் சேம் கமாண்ட் git flow ரிலீஸ் ஸ்டார்ட். சும்மா நான் வந்து நியூ அண்டர்ஸ்கோர் ரிலீஸ்ன்னு இதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே. அங்க நம்ம எக்ஸிஸ்டிங் நம்ம கிளீன் பண்ணல. ஸோ அதனால அந்த வெர்ஷன் 1.1ன்னு வருது. திங்க் கேன் ஸ்டார்ட் வித் லெட் அஸ் கோ வித் பக் ஃபிக்ஸ் மாரி போலாம். ஏன்னா அந்த நம்ம அந்த ப்ரீவியஸ் செஷனோட இது வந்து ஏன்னா நம்ம எம்டி பிரான்ச்ல பண்ணியிருக்கணும். நம்ம இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால வந்துட்டு வி ஆர் கெட்டிங் திஸ் ஒன் எரர். ஏன்னா ஆல்ரெடி v1.0 இருக்கு. அது வந்து இங்க வந்து லைக் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ நம்ம git flow பக் ஃபிக்ஸ் ட்ரை பண்ணலாம். பக் ஃபிக்ஸ் ஸ்டார்ட், பக் ஃபிக்ஸ் நியூ அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா ரிலீஸ் வந்து ஆல்ரெடி வெர்ஷன் 1.0 பழையசில் இருக்கிறதுனால நம்ம டேக் பண்ணோம்ல, அந்த இது கான்ஃப்ளிக்ட் ஆகுது. பக் ஃபிக்ஸ் வந்துருச்சு. லெட் அஸ் டூ த சேம் திங் ஹியர். எக்கோ சும்மா பக் ஃபிக்ஸ் நியூ அப்படின்ட்டு ரீடைரக்ட் டு சும்மா எனி ஃபைல் பக் ஃபிக்ஸ் நியூ டாட் பைத்தான் ஃபைல். git add bug fix new டாட் பைத்தான் ஃபைல். கமிட் பண்ணுங்க. git commit hyphen message new bug fix. ஓகே. அண்ட் ஃபைனலி நீங்க கமிட் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்ல, பக் ஃபிக்ஸ் ஸ்டார்ட் அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே. திருப்பியும் பாருங்களேன். பக் ஃபிக்ஸ் ஒர்க் பண்ணும்போது டெவலப்ல போயிடுச்சு. ஸோ நீங்க git flow ப்ராக்டிகல் பண்ணும்போது நீங்க ஒரு புது ஃப்ரெஷ் பிரான்ச்ல பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வராது. ஐ வாண்ட் டு கிளியர் தட் வெர்ஷன் 1.0. அதனால எனக்கு அந்த எரர். நீங்க ஃப்ரெஷ் பிரான்ச்ல ஃப்ரெஷ் ரெபாசிட்டரியில் ஒர்க் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெபாசிட்டரி git flowன்னு போயிடுச்சுன்னா அந்த என்டையர் திங் ஷுட் பி இன் git flow. ஓகே. யூ ஷுட் நாட் கான்ஃப்ளிக்ட் திஸ் வித் யுவர் எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சிங் திங்ஸ். சரியா? ஃபைன். அதுதான் நம்மளுக்கு அந்த எரர் வந்தது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் தான் போகுது. கடைசியில வந்து உங்களுக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் பிரான்ச்ல கிளீனா இருக்குன்னா, யூ கேன் டூ த சேம் திங். git checkout master, checkout master. தென் அப்படியே டெவலப்மெண்ட் பிரான்ச்சை மர்ஜ் பண்றீங்க. git merge அண்ட் ஃபைனலாக எல்லாமே ஓகே அப்படின்னா ஜஸ்ட் merge த டெவலப்மெண்ட் பிரான்ச். ஓகே. அந்த பக் ஃபிக்ஸ் டாட் நியூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகுது பாருங்க. அந்த ஃபீச்சர்ல கிரியேட் பண்ண லாகினும் பக் ஃபிக்ஸ் நியூ வந்து மர்ஜ் ஆகுது. மர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அப்படியே புஷ் பண்ண வேண்டியதான். git push origin master. So we'll go and check the final output here with the master branch. வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. bug fix new டாட் பிஒயும் லாகின் டாட் பிஒயும் உங்களுக்கு வந்து இங்கே ப்ராப்பராக கமிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பிளே வித் git flow. ஸோ இப்போ இந்த டயக்ராம் படி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபீச்சரில் பண்ணதும் பக் ஃபிக்ஸில் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பில் வந்துட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு எல்லாமே ஓகேனா சேஃபர் சைடுக்கு
நீங்க வந்து மாஸ்டர்ல வந்துட்டு மெர்ஜ் பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைனலா இப்ப எனக்கு வந்து இந்த ரிமோட்ல இருக்கிற இந்த பிரான்ச்சஸ் ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணணும். இப்ப இந்த டெவ்ன்னு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டெலீட் திஸ் பிரான்ச் ரிமோட்ல அப்படின்னா, யூ கேன் கிவ் அ கமாண்ட் லைக் git push origin -delete. அந்த ரிமோட் பிரான்ச் நேம் கொடுங்க. dev will go and check. dev இப்போ க்ளீனா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ரிமோட் பிரான்ச் நீங்க க்ளீன் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் பிரான்ச் சும்மா git branch -d கொடுத்து லோக்கல் பிரான்ச் சொல்லிக்கலாம். ரிமோட் ஆனா நம்மளுக்கு எப்படி ரிமோட் பிரான்ச் தான் தேவைப்படும். டு delete this you can do it from this command line. ஓகே. ஸோ சின்ன ரீகேப்பு. நம்ம வந்துட்டு பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். ஸோ இதில் உங்கள் என்விரான்மெண்ட் வந்து ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓ இவங்க என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை பக் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹாட் ஃபிக்ஸு. சில பேர் வந்து பைப்லைனில் இந்த கிட் ஃப்ளோ இனிஷியலைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஓ இந்த என்டையர் ரெபாசிட்டரி கிட் ஃப்ளோவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம டோட்டலாக பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா லைக் ஃபியூச்சரில் வந்துட்டு ஐம் கோயிங் டு புட் ரியல் டைம் வேலிட் கண்டென்ட்ஸ் விச் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ in your career as well as for the interview. So please do support us. Thank you so much.